ஷாலோம், பிரைஸ் காட். டே 110. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காண்போம். இந்த அதிகாரத்திலே மோளேக்குக்கு தங்கள் குழந்தைகளை கொடுப்பவர்களுக்கு என்ன தண்டனை, தகப்பனையோ தாயையோ தூஷிக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை, விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை மற்றும் எந்தெந்த குற்றங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்தத்தின் பிரமாணங்களின் முடிவுரை போல அமைகிறது. இது கானானியரின் பாவங்கள் எதெல்லாம் இருந்தது, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறதற்காக இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதை நாம் காணலாம். 10 கற்பனைகளில் எது ஒன்றை மீறினாலும் அதற்கு தண்டனை, மரண தண்டனை தான். இங்கே சில கற்பனைகள் இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளதையும் நாம் காணலாம். இன்றைக்கு உலகத்திலே குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறதற்கான காரணம் நீதி நியாயம் தொடர்பான சட்டங்கள் காக்கப்படவில்லை. என்னாகமம் 35-33 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள், இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. மத்தேயு லூக்கா சுவிசேஷத்தில் கூட பார்க்கிறோம், ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மோளைக்கை குறித்து நேற்றைய வீடியோவில் நம்ம கேட்டோம். verse 3ல பார்த்தா, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்குகிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்டவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 6 மற்றும் 27வது வசனங்களில் பார்க்கும் பொழுது, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பற்றி இந்த 2 வசனத்திலையும் போடப்பட்டுள்ளதை நாம் காணலாம். ஸோ இது சாத்தானின் மூட பழக்க வழக்கத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களோடு தொடர்பு உள்ளவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை என்று கூறுகிறார்? லேவியராகமம் 20:7-8வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஸோ இந்த வசனமே இந்த மரண தண்டனைக்கான ஆதாரத்தை பற்றி குறிக்கிறது. இது போலவே நாமும் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக இருப்பதாலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அவரும் பரிசுத்தர். ஸோ இதை ஒரு ஸ்பிரிச்சுவல், அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்டிடியூட்னு இதை சொல்லலாம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 9 மற்றும் லேவியராகமம் 19வது அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த ரெண்டுமே சேம் கான்டெக்ஸ்ட் வேர்ஸ் தான். தகப்பனையோ தாயையோ சபிக்கிறவர்களுக்கு மரண தண்டனை என்று கூறப்படுகிறது. ரோமர் 1:31 வசனத்தில் ஸ்வபாவ அன்பில்லாதவர்களா என்று சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது இதே வசனங்களிலும் இதே கான்டெக்ஸ்ட் கனெக்டட் ட்ரூத்தை தான் நம்ம பார்க்கலாம். ஆனாலும் பைபிளில் இந்த காரியத்திலும் கிருபையோடு இருக்கிறது என்று பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மனம் திரும்பிய இளைய குமாரன், லைக் ப்ராடிகல் சன், அந்த ஸ்டோரியில் அந்த சரித்திரத்தை சொல்லும்போது அவன் மனம் திரும்பி வீட்டிற்கு திரும்பி வரும்போது தகப்பனாரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதுதான் கிருபை. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 10-16 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது, பாவங்கள் நாம் வாய் திறந்து கூற முடியாத, ஏன் நம்ப கூட முடியாத பாவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த அடல்ட்ரி அண்ட் ஆல்கஹால்னால பாபிலோன், ஈஜிப்ட், ரோம், பிரான்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பல்வேறு பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் விழுந்து போக காரணமாக இருந்தன. இப்படிப்பட்ட பாவத்தினால தான் தேவன் சோதோம் மேலும் கொமரா மேலும் அக்கினியும் கந்தகமும் வர பண்ணினார். இதை குறித்து ரோமர் 1வது அதிகாரம் 24-28 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பட் ஸ்டில் ஹி ஃபர்கிவ்ஸ் அஸ். விபச்சாரத்தில் அந்த கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீயை அவர் மன்னித்தார். ஏனென்றால் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில் மரித்திருக்கிறபடியினாலே நம்மை மன்னிக்க முடியும். ஆனால் உள்ளான இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறோமா என்பதுதான் முக்கியம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் குறிப்பிடுவது, மிகவும் நெருக்கமான குடும்ப உறவுகளிலே திருமணம் செய்தல் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஸோ அவர்களுடைய பாவத்தினாலே அவர் பிள்ளைகள்
அவர்கள் மரணத்திற்கு முன்னே மரிப்பார்கள் என்று காணலாம். அந்த வசனத்தில் verse 22 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். ஸோ இப்படிப்பட்ட பாவத்தை கானானியர் செய்தபடியால் தான் அவர்களை அந்த தேசத்திலிருந்து வெளியேற்றுகிறார். பிகாஸ் தே ஆர் நாட் டிசர்வ் இட். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களும் செய்வார்கள் என்றால் இதே மாதிரி தான் உங்களையும் வெளியேற்றுவேன் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு முன்னாக இஸ்ரவேல் ஜனமோ யாராக இருந்தாலும் சரி, பாவம் பாவமே. தேவன் இவ்வளவு எச்சரித்தும் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் கீழ்ப்படியாமல் போனதினாலே பாபிலோனிய தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 21:1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதே அதிகாரத்தில் verse 6-9 இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த வசனங்களை வாசிக்கும் போது மனாசே எத்தனை பரிதாபமான நிலைமைக்கு அந்த மக்களை கொண்டு சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். உபாகமம் 29வது அதிகாரம் 24-28 வரை வாசித்தால், வேறே தேவர்களை சேவித்ததால் அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20:26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆனால் நாம் நினைக்கலாம், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில், அவங்க தேசத்தில் தானே அவங்க இருக்கிறாங்க என்று நினைக்கலாம். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரில் நம்ம இஸ்ரேலில் அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அங்கே பிரச்சனை தான் நடந்துட்டுருக்கு. இப்போவும் அவங்க கீழ்ப்படுகிறாங்களா? எல்ஜிபிடி அந்த கம்யூனிட்டிக்கு பின்னாடி ஒரு ரூட் காஸ் பார்த்தா ஒரு ஜூயிஷ் தான் அதற்கு பின்னாடி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ அங்கே இப்போவும் அடல்ட்ரி அந்த காரியங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அவர் தான் படைத்த எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் இந்த காலை வேளையில் அவருக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த அதிகாரங்களின் மூலமாக உம்முடைய பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிதலையும் குறித்து எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கீழ்ப்படியாமை, பரிசுத்தம் இல்லாமையால் தேசத்திலிருந்து நாங்கள் கக்கி போட்டு போய் விடாதபடிக்கு, சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அப்படி எந்த ஒரு பாவமும் சின்ன பாவம் இல்லாமல் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக நீர் எங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தபடியினால் அப்பா, உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென்.